இந்த ஒரு விஷயம் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அந்த பணம் வந்து அந்த பணம் மாப்பிள்ள சொன்ன ஐடியா கவனமாக நம்ம பார்த்து அதை செய்யணும். சொந்த பந்தம் சேர்ந்துருந்தா சொத்து சொக தேவையில்லை அப்படின்னு இதை சேர்த்து வாழ்கிற வாழ்க்கை தான். வாழ்க்கையில் எல்லோரும் விதவிதமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதில் ஒரு வாழ்க்கை வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பெர்மனெண்ட் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அப்படி வேலை பார்ப்பாங்க. ஆனால் வேலை பார்த்து உடம்பை வந்து செட் பண்ணாமல் அதே அந்த சின்ன சின்ன சம்பாத்தியம் அதிலே வாழ படிச்சிருப்பாங்க. அவங்க உடம்பை பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஃபிட் தொந்தி கிந்தெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா தொந்தி குறைச்சிருக்கணும். அல்லது அந்த பைசா வாங்கி ஏதோ 2 ஃப்ளாட் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த ஃப்ளாட்டை வச்சு தடவி அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் அவங்க 100 ரூபா இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க லைஃப்பில். ஸோ வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வாழலை. வாழ்க்கை கம்ப்ளீட்டாக வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற 4 செக்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தை பார்க்கணும். ஹெல்த் எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். நோய் நொடி அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அதை வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு பணம் வந்துட்டு பேசிவ் இன்கமில் போகணும். பேசிவ் இன்கம் நான் வெறும் பணத்தை வந்து தினமும் ஓடி உழைச்சி சாயங்காலம் வரும்போது பணம் வரும். ஒரு மாதம் வேலை செஞ்ச பணம் வரும்னா அது வந்து ஆக்டிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம் என்னென்னா நீங்கள் என்றைக்கு வேலைக்கு போகலையோ, என்றைக்கு சோம்பலையோ, என்றைக்கு வீட்டில் படுக்கீங்களோ அன்றைக்கி பணம் வராது. அல்லது நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்கீங்களோ அந்த கம்பெனியை மூடிட்டாங்க அப்படின்னா பணம் வராது. உங்கள் கதை அதோட முடிஞ்சு. இதில் நிறைய நம்ம பேரண்ட்ஸும் சரி, நம்ம சொந்தக்காரங்க, சொசைட்டியில் இந்த ஒரு விஷயம் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்ங்கிற விஷயமே தெரியாது. மோரோவர் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே பேசிவ் இன்கமில் இருக்கணும். பேசிவ் இன்கம் மீன்ஸ் வாட், நம்ம வேலைக்கு போட்டாலும் சரி, இது ஸ்டார்டிங்கில் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பணம் சம்பாரித்து அந்த பணத்தை கொஞ்சம் சேர்த்து அதை பேசிவ் இன்கமாக மாற்றணும். நம்ம எப்படி பகல் ஃபுல்லாக ஓடி வேலை செய்தோமோ அந்த மாதிரி பணமும் நம்மளுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த பணத்தை போட்டோன்னே அது வேலை செய்யணும். நீ மாதம் 15,000 கொண்டு வரையா, நம்ம சம்பாதிச்ச பணம் 15,000 நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு செட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளோட பணம் நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணம் வந்து அந்த பணம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபுல் மாதம் வேலை செய்யட்டனாலும் நம்ம சம்பாரித்து சேமித்து அதை எங்கே சேமித்து பெரிய ஆள் ஆக முடியாது. பேங்கில் போட்டு பெரிய ஆள் ஆக முடியாது. பணம் குறைஞ்சிட்டே போகும். நான் அதை சொல்ல வரல. நான் இன்வெஸ்ட்மெண்ட். உலகத்தில் 77% உள்ள கோடீஸ்வரங்க எல்லாருமே, மில்லியனியர் எல்லாருமே இன்வெஸ்டர். யாரும் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து பெரிய பணக்காரன் ஆனதில்லை. ஓகே, ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் டிஃப்ரெண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பணத்தை சம்பாரித்து அதை வந்து பேசிவ் இன்கமில் பண்ண வைக்கணும். இது எவ்வளோ சீக்கிரம் நல்லணுமோ. இப்போ தான் நான் என் மாப்பிள்ளை கூட பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப சீக்கிரம் செட்டில் ஆகிருங்க லைஃப்பில். 50 வருஷம் 60 வருஷம் அந்த மாதிரிலாம் செட்டில் ஆகக்கூடாது. அது என் மாப்பிள்ளை சொன்ன ஐடியா. நானும் நம்ம ட்ரைனிங்கில் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும். 25 வயசுலேயே நம்மளுக்கு தேவையான பணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடணும். ஆனால் நம்ம ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கலாம். தேவைப்பட்டால் வேலை செய்யலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும். நம்மளுக்கு அடிப்படை தேவையான என்னென்ன செலவு இருக்கோ அது எல்லாமே நம்மளோட பேசிவ் இன்கம் கொண்டு வரணும். பேசிவ் இன்கம்னா என்ன? நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், ஆனால் பணம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்கம் கொண்டு வரணும். ஸோ இதை கவனமாக நம்ம பார்த்து அதை செய்யணும். ஓகே. ஸோ ஃபேமிலியில் வந்து வெறும் நம்ம ஹெல்த்தை பார்க்கணும், அப்புறம் பணம், வெல்த், இந்த ரெண்டையும் பார்த்துட்ருக்கணும். அப்புறம் 3ஆவது வந்து ரிலேஷன்ஷிப். வெறும் பணம் முக்கியம் இல்லை. வெறும் உடம்பு மட்டும் தகடாவை 6 பேக் பண்ணி வச்சுட்டு அதுவும் வாழ்க்கை முக்கியம் இல்லை. சொந்த பந்தம், நம்மளுக்காக ஓடி வர்றது. யார் வீட்டில் வேணாலும் நம்ம போகலாம், எங்கே வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா அப்படி ஒரு சொந்தம் நம்ம வந்து அப்படி ஒரு சொந்தம் வச்சுருக்கணும். சொந்தத்தில் வந்து கணக்கு பார்க்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் வச்சுக்கிடக்கூடாது. யார் செஞ்சாங்களோ செய்யலையோ அதை பற்றி நினைக்கக்கூடாது. நம்ம மட்டுமே செஞ்சுட்டே இருக்கணும், மறந்துடணும், கணக்கு வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். இப்படி ஒரு உறவு முறையை கொண்டு வரணும். எங்கெல்லாம் வீட்டில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி, நம்ம சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க,
நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கூடையும் முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, இது ஒரு வாழ்க்கையை நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ஒரு மனுஷன் வந்து தனியாக வாழ முடியாது. அவனுக்கு ஊர் தேவை, உறவு தேவை. ஒத்தியில் இருந்தால் அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். கேஸ்டேவேன்னு ஒரு மூவி உண்டு. அதில் வந்து ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகி ஒரு ஐலண்டில் போய் விழுந்துடும். அவன் வந்து தத்தளிச்சிட்டு இருப்பான். அந்த தீவில் அவனை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப மண்டகாய்ச்சி போய் கடைசியில் ஒரு இளநிக்குள்ளே ஒரு இதை எடுத்து அதில் வந்து மனுஷன் மாதிரி போட்டு அதில் கம்பியை குத்தி அவன் வந்து வச்சுருப்பான். அது பேர் வில்சன். அவன் கூட தான் பேசிகிட்டே இருப்பான். அவன் வில்சன் எப்படி நான் சாப்பாடு ஆகிட்டேன், என்ன ஆகிட்டு, அந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அந்த 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 சிரட்டை கூட பேசிகிட்டே இருப்பான் அவன். ஏன்னா மனுஷனுக்கு உறவு, சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம். தமிழில் ஒரு சொல்லோடல் இருக்குது, சொந்த பந்தம் சேர்ந்துருந்தால் சொத்து சொக தேவையில்லை அப்படின்னு. ஸோ நீங்கள் சொந்த பந்தத்துக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதில் சக்ஸஸ் இல்லாட்டினாலும் நம்ம சக்ஸஸ் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒன்று நான் வந்து நிற்கிறதுக்கு உதவுறதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் வேணும். அதுக்கு நம்மளும் அது மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ ரெண்டாவது விஷயங்கள் வந்து, மூணாவது விஷயம் வந்து சொந்த பந்தத்து கூட இருக்கிறது, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகே, இந்த 3 ஆகிட்டா 4வது ஒன்று இருக்குது. அது என்ன தான் இருக்கும்? அதுதான் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னால் நமக்கு நாம் சந்தோஷமாக இருக்கணும். உலகத்துக்கு ஊருக்கு பணம் சம்பாரித்து ஓடி 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 கடைசியில் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது நம்ம கதை முடிஞ்சிருக்கும். நமக்குன்னு டைம் எடுக்கணும். மகா பார்ட்டியாக வா கூப்பிட்டு போய், யார் நம்மளை கூப்பிட்டு போகணும். உனக்கு என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், எது பார்க்க மஜாவாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, பார்ட்டி, என்ன நமக்கு தோணுது சந்தோஷமாக இருக்கோ அப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் தோணுதோ நமக்குன்னு டைம் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையோட ஹிசாப் கிதாப் கணக்கு வழக்கு அன்றைக்கே முடிச்சிருக்கணும். இன்றைக்கி நாளைக்கு வந்து சொல்லலாம் வா மேலே போகணும், கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நம்ம எவ்ரி டே நம்மளை நாம் சந்தோஷமாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷம் பண்ணணும். நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதிக்காத அளவு கொஞ்சம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் 2 வேறு டிபார்ட்மெண்ட். சில சந்தோஷம் வந்து ஹெல்த்தை பாதிக்க தான் செய்யும். அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. சரியா? என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் தம் அடிக்கும் போது பார்த்துக்கிட்டாரு. நான் தம் அடிக்கும் போதில் வேறு தம் அடிக்கும்போது, என்ன நீங்கள் ஹெல்த்து எல்லாம் சொல்கிறீங்க, தம் அடிக்கிங்களா அப்படின்னா, தம் அடிக்கிறது ஹாப்பினஸ் டிபார்ட்மெண்ட். ஹெல்த்து வந்து உடம்பு பார்க்குற டிபார்ட்மெண்ட். 2 வேறு டிபார்ட்மெண்ட். ஹெல்த்து சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் ஹாப்பியாகவும் இருக்கணும். ஸோ 2 பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ இந்த 4 செக்மெண்ட்ஸ் லைஃப்பில் எப்போவுமே பார்க்கணும். இதை சேர்த்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு கம்ப்ளீட்டான வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் உண்மையும் கூட இருக்குது. இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் திரும்ப ரீகேப் பண்ணுறேன். ஹெல்த்தை பார்க்கணும், சரியாக சாப்பாடு, தூங்கும். நேற்று வந்து கொடை காலையில் 5-6 மணி வரைக்கும் கொடை இருக்கும். 1:30 மணி ஆனால் பேக்கப் பண்ணிட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டிலேருந்து தூங்கியாச்சு. எதுக்கு? தூக்கம். உடம்புக்கு 5-6 ஹவர்ஸ் தூக்கம் கண்டிப்பாக கொடுக்கணும். கரெக்டான நேரம் சாப்பிடணும், கரெக்டான அளவு சாப்பிடணும், சரியான பொருள் சாப்பிடணும், உடம்பு பார்த்துக்கணும். ஏன்னா நாளைக்கு இது இருந்தால் தான் நம்ம வேறு எதுவும் பண்ண முடியும். ஓகே, இதோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. இதுக்கு தூக்கம், சாப்பாடு, அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து கரெக்டாக அதை காத்துக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து பணம் ரொம்ப முக்கியம். பணம் வந்து போட்டால் தான் பணம் வரும். ஆட்கள் எப்படி பழகணும், என்ன மாதிரி உறவுகள் வைக்கணும், என்ன மாதிரி கம்பெனி நடத்தணும், பணம் எப்படி போடணும், ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் எப்படி பண்ணணும். நம்ம நின்னாலும் சரி, நம்ம பணம் வர்றது நிற்கக்கூடாது. குறைஞ்சது 5-6 நல்லின்னு சொல்லுவாங்க, நம்ம வச்சுருக்கணும். நம்ம டேங்கு நிறைஞ்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வயலையும் தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். 7 லிட்டர் வகை தண்ணினா சொல்கிறது பணம். ஒரு இன்கம்மை நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடாது. 7 இன்கம் இருக்கணும். ஏதாவது ஒன்று விட்டாலும் ஒன்று அப்படி நடந்துகிட்ருக்கணும். அந்த 7 இன்கமும் பேசிவ் இன்கமாக இருக்கணும். நீங்கள் வேலை பார்த்து தான் வரணுங்கிற இன்கம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியாது இதெல்லாம், ஆனால் தெரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் நிறைய இருக்குது. பணம் சம்பாதிச்சவங்களாம் எப்படி சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ வாழ்க்கை ஸ்டைல் நல்லாயிருக்கும். நினச்ச இடம் போகலாம், நினச்ச இடம் சம்பாதிக்கலாம், நினச்ச செலவு படிக்கலாம். அட் த சேம் டைம் பணம் வந்துட்டுருக்கும். இதுதான் வாழ்க்கை. காலையிலேருந்து நைட் வரைக்கும் செத்து வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. அல்லது எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு 2 வருஷம் அங்கேயே ஒத்தியில் கிடந்து சாப்பிட்டு இங்கே வந்து 1 மாதம் 2 மாதம் வாழ்ந்துட்டு போகிறது வந்து வாழ்க்கை கிடையாது. ஓகே, இது நான் தப்பாக நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் ஒரு அரிப்பாக இருக்கும். எனக்கு தெரியுது இப்படி ஒரு வாழ்க்கை வந்து இந்த மாதிரி அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ அதை யோசிங்க.
நம்ம தகுதி தராந்தர் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கெல்லாம் வழி இருக்குது. யோசித்தா எல்லாமே கிடைக்கும். யோசிக்கும் போது எல்லாமே நடக்கும். பணங்கள் கண்டிப்பாக வரும். நான் அந்த மாதிரி நிறைய பணங்கள் பார்த்துருக்கேன். பணம் வர்றது போகிறது எப்படி சம்பாதிக்க நினச்சது சாதிக்கலாம். ஓகே, ஸோ அது ஒன்று. அப்புறம் மூணாவது நான் பார்த்தது ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தம், ஃபேமிலி கிம்பிள் எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுக்கணும். நாலாவது வந்துட்டு ஹாப்பினஸ். நமக்கு நாமே எப்பவும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பியூட்டிஃபுல் தான் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஜாலியாக உட்காரதோ, குளிக்கிறதோ, போகிறதோ, பேசுகிறதோ, நம்மளை பற்றி யோசிக்கிறது, ஒரு சிந்தனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும். ஸோ இந்த 4 இருந்தால் ஒரு கம்ப்ளீட்டான வாழ்க்கை இருக்கும். ஆனால் அந்த 4 சம்மந்தப்பட்ட வாழ்க்கை யாருமே ஜெயிக்கிறது இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. நம்மகிட்ட இருக்கிற 4 பாலை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். இதில் எல்லாருமே 4 பாலை சுற்றுறது இல்லை. ஏதாவது 1-2 பாலை விட்டுருவாங்க, ஏதோ ஒன்றை பிடிச்சி விடுவாங்க. ஒன்று வெறும் பணத்தை பிடிச்சி விடுவாங்க, மற்ற 3 கோட்டையை விட்டுருவாங்க. சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை ஏதாச்சும். ஸோ இந்த 4 சமாளித்து கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்க்கை வரது தான் வாழ்க்கை. ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் பேசுகிறோம்.